Hey guys, welcome back to our channel ExamJet. இந்த வீடியோல நம்ம வந்து bar based data interpretation தான் பார்க்க போறோம். So DA அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு scoring part. So இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. So next bar graphல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, so 5 different person வந்து photos and videos வந்து post பண்ணிருக்காங்க. எந்த இயர்ல அப்படின்னா 2000ல. So அதுக்கான ஒரு டேட்டா தான் இங்க கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டார்க் கிரே வந்து போட்டோஸ் பிளஸ் வீடியோஸ், இந்த லைட் கிரே வந்து வெறும் போட்டோஸ் மட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 200 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 இருக்கு. ஸோ அப்போ பிளஸ் 1 5 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 40 வருது. ஓகேவா? அப்போ இங்க வந்து டிஃபரன்ஸ் வந்து 40. இது வந்து 440 480, இது வந்து 480. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இங்க வந்து 200. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏல வந்து போட்டோஸ் பிளஸ் வீடியோஸ் வந்து என்ன எவ்வளவு இருக்கு அப்படின்னா 480 இருக்கு. ஓகேவா? ஸோ ஏல போட்டோஸ் பிளஸ் வீடியோ வந்து 480 இருக்கு. ஸோ போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா 200 இருக்கு. போட்டோஸ் 200. ஸோ இதையும் இந்த டோட்டலையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வீடியோஸ் கிடைச்சிரும் 480. ஓகேவா? ஸோ இங்க போட்டோஸ் 200, photos plus video 480 அப்படின்னா photos plus video 480ல இருந்து வெறும் photo 200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வீடியோ கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பில வந்து photos plus video வந்து 240 இருக்கு. ஸோ 240 இருக்குது. ஸோ photos மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 40 80 120. ஸோ வீடியோஸ் மட்டும் நமக்கு வந்து photos மட்டும் நமக்கு வந்து 120 இருக்கு. ஸோ அப்போ போட்டோஸையும் டோட்டலி நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வீடியோஸ் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சில வந்து 560 இருக்குது. ஓகேவா? 560 இருக்குது. ஸோ டோட்டல் 560. ஸோ போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா 360 இருக்குது. ஸோ போட்டோஸ் 360. ஸோ அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா வீடியோஸ் கிடைச்சிடும். வீடியோஸ் 200. ஸோ டில வந்து போட்டோஸ் பிளஸ் வீடியோ வந்து 360 இருக்குது. ஸோ இதுல வந்து வெறும் போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா 160 இருக்குது. ஸோ இப்போ இங்க வீடியோஸ் வந்து 200. ஸோ ஈல வந்து 600 இருக்குது போட்டோஸ் பிளஸ் வீடியோ. போட்டோஸ் மட்டும் நமக்கு வந்து 240 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 360 நமக்கு வந்து வீடியோஸ் ஈல இருக்குது. So, இப்போ நம்ம டேரக்டா क्वेश्चनக்குள்ள போலாம். So, first question, if the average number of video posted by F and B is 150. அதாவது F அப்படிங்கிற பர்சனை பத்தி நமக்கு கொடுக்கவே இல்ல. So, இந்த கொஸ்டின்ல நமக்கு F அப்படிங்கிற ஒரு பர்சனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. So, ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. 2% கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆவரேஜ் 150 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவங்களோட சம் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ வீடியோஸ் Fவும் Bயும் போஸ்ட் பண்ணது வந்து 300. B மட்டும் வீடியோ எவ்வளவு போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 120. அப்போ F எவ்வளவு போஸ்ட் பண்ணிருப்பாங்க? சோ 300 minus 120 180 வந்து F வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. வீடியோஸ் மட்டும். ஓகேவா? Then find the ratio of total number of videos posted by F. Total number of videos எவ்வளவு F போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 180 and photos posted by C. C எவ்வளவு போட்டோ போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 360. இதோட என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ 180 is to 360. So 1:2. Answer is A. So next question, total number of photos and videos posted by C is how much more or less than total number of photos posted by E and D. அதாவது ஈயும் டியும் எவ்வளவு போட்டோஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதை சம் பண்ணி சியோட டோட்டலா நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஈயும் டி எவ்வளவு போட்டோஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 400 போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. சி டோட்டலா எவ்வளவு போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 560 போட்டோஸ் பிளஸ் வீடியோ. ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 160. 160 அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கு? மோரா இருக்கு. ஓகேவா? ஸோ 400ல இருந்து 160 அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the total number of photos posted by A and D together is what percent of the total number of photos and videos posted by E?
ஸோ இப்போ ஏயும் டியும் எவ்வளோ ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 360 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மொத்தமாக எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 600 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 0 கேன்சல், 6 6 36, ஒரு 0 60. Answer is B. So next question. If the total number of photos and videos posted by B in 2001 is 40 more and 20 less than that of 2000 respectively, and then find the total number of photos and videos posted by B in the year 2021. So நம்ம இந்த question startingலே பார்த்தோம். இது எல்லாமே 2000ல இந்த 5% போஸ்ட் பண்ண photos and videos data அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க 2001ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா photos வந்து B போஸ்ட் பண்ணதுல 2000 விட 40 அதிகமா இருக்குமா, வீடியோஸ் அப்படிங்கிறது 20 கம்மியா இருக்குமா. ஸோ எப்படின்னா இங்க ரெஸ்பெக்டிவ்லியும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இந்த போட்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த வீடியோ அப்படிங்கிறது ஆண்டுக்கு நெக்ஸ்ட்ல உள்ளது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ பிஏ பொறுத்த வரைக்கும் 2001ல எவ்வளோ போட்டோஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 40 மோர் தென் 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோஸ் வந்து 120 2000ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பிளஸ் 40 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு 2000ல 160 வரும். ஸோ வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 லெஸ் தென் 2000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம 20 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100. ஸோ என்ன கேட்டா find the total number of videos and photos posted by B in the year 2021. 2021ல எவ்வளவு அவங்க வந்து photos and videos post பண்ணிருக்காங்க அப்படின்னா 260 போஸ்ட் பண்ணிருக்காங்க. Answer is C. So next question. Find the difference between total number of photos and videos together posted by A and B. So Aயும் Bயும் மொத்தமா எவ்வளவு போஸ்ட் பண்ணிருக்காங்க, அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. So 480க்கும் இந்த 240க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னாலே போதும். So answer is 240. 480 minus 240 is equal to 240.